வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று விடை இலச்சினை இட்ட படலம் என்ற பகுதியினை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். விடை இலச்சினை இட்ட படலம் இறைவனான சொக்கநாதர் தன் பக்தனான சோழனுக்காக திருக்கோவிலை திறந்து தரிசனம் தந்து மீண்டும் திருக்கோவிலை அடைத்து இடப முத்திரை இட்டதை பற்றி கூறுகிறது இந்த படலம். சொக்கநாதரை தரிசிக்க சோழனுக்கு ஏற்பட்ட ஆவல், அதன் காரணமாக இறைவனார் சோழனை அழைத்து சொக்கநாதரை தரிசிக்க செய்தது. திருக்கோவின் வாயிலில் இடப முத்திரை இட்டது, அதனை பாண்டியனுக்கு அறிவித்தது ஆகியன இதில் விளக்கப்பட்டுள்ளன. விடை இலச்சினை இட்ட படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 34வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு செல்வோம். குலபூஷண பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்தபோது காஞ்சியை தலைநகராக கொண்டு காடு வெட்டிய சோழன் என்னும் அரசன் சோழ நாட்டை ஆட்சி செய்தான். அடர்ந்த காடுகளை திருத்தி மக்கள் வசிக்கும் இடமாக மாற்றியதால் அவன் காடு வெட்டிய சோழன் என்று அழைக்கப்பட்டான். அவன் சிவன் பக்தனாக திகழ்ந்தான். அவனுக்கு மதுரையில் அங்கையர்க்கண்ணி அம்மையுடன் அருள் புரியும் சொக்கநாதரை வழிபட வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. நாளுக்கு நாள் சோழனின் ஆவல் அதிகரித்து கொண்டே சென்றது. சொக்கநாதர் சோழனுக்கு தரிசனம் தர விருப்பம் கொண்டார். ஒரு நாள் சோழனின் கனவில் சித்தரின் வடிவில் தோன்றிய சொக்கநாதர், சோழனை, நீ மாறு வேடம் கொண்டு யாருடைய துணையும் இன்றி மதுரை வந்து அங்கையர்க்கண் அம்மை உடனுரை சொக்கநாதரை வழிபாடு செய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். உடனே காடுவெட்டி சோழன் விழித்து எழுந்தான். பகை நாடான பாண்டிய நாட்டுக்கு எவ்வாறு சென்று சொக்கநாதரை வழிபடுவது என்று எண்ணிக்கொண்டிருந்த தனக்கு மாறுவேடத்தில் வருமாறு சித்தர் கூறியதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி கொண்டான். அன்று இரவே மாறுவேடம் பூண்டு சொக்கநாதரையும் அங்கையர்க்கண்ணி அம்மையையும் வழிபட மேற்கொள்ள ஆவலுடன் மதுரை நோக்கி புறப்பட்டான். சோழன் பல்வேறு நாடுகளையும் ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி இறுதியில் மதுரை மாநகரின் வடக்கு எல்லையான வைகை ஆற்றினை அடைந்தான். அப்போது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆதலால் சோழன், பாண்டியன்தான் நம் பகைவன் என்று கருதினால் இவ்வைகையும் நம்மை சொக்கநாதரை வழிவிடாமல் தடுத்து நிறுத்துகிறதே என்று வருந்தினான். அப்போது சொக்கநாதர் வடிவில் சித்தர் வடிவில் சோழன் இருக்கும் இடத்தை அடைந்தார். வாருங்கள், நாம் இருவரும் வைகையை கடந்து திருக்கோவிலுக்கு செல்வோம் என்று சோழனை அழைத்தார். கனவில் கண்ட சித்தமூர்த்தி நேரில் வர கண்ட சோழன் ஆச்சரியமடைந்தான். சித்தமூர்த்தி வைகையை நோக்க வைகையில் வெள்ளம் குறைந்தது. சோழன் பெருத்த ஆச்சரியத்துடன் சித்தமூர்த்தியை பின்தொடர்ந்து சென்றான். சித்தமூர்த்தி வடக்கு மதில் வாயிலை திறந்து கொண்டு சோழனை உள்ளே அழைத்துச் சென்றார். திருக்கோவிலை அடைந்த சோழன் அங்கையர்க்கண் அம்மையையும் சொக்கநாதரையும் மனங்குளிர வழிபாடு மேற்கொண்டான். அவனுக்கு சொக்கநாதரை பிரிய மனமில்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தான். சோழனை பார்த்த சித்தமூர்த்தி, சோழனே, நீ இங்கிருப்பதை பாண்டியன் அறிந்தால் உனக்கு துன்பம் உண்டாகும். அதனால் நீ இப்போது காஞ்சியை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பது நல்லது என்று கூறினார். பின்னர் சோழனை அழைத்து கொண்டு வடக்கு வாசல் வழியாக சென்று வைகையின் வடகரையை அடைந்தார். பின்னர் சோழனிடம், உனக்கு நல்ல துணை கிடைக்கப் பெற்று செல்லக் கடவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். பின்னர் திருக்கோவிலை அடைந்த சித்தமூர்த்தி வடக்கு வாயில் கதவினை மூடி அதில் இடபக்குரிய இட்டு கோவிலுள் புகுந்தார். மறுநாள் காலையில் வடக்கு வாயில் கதவில் இடப முத்திரையும் ஏனைய கதவுகளில் மீன் முத்திரையும் இருப்பதைக் கண்ட காவலர்கள் குலபூஷண பாண்டியனின் இதை பற்றி தெரிவித்தனர். இதனை அறிந்த குலபூஷண பாண்டியன் சொக்கநாதரிடம் முறையிட்டு வேண்டினான். இரவில் குலபூஷண பாண்டியனின் கனவில் தோன்றி சொக்கநாதர், உன்னைப் போலவே காடு வெட்டி சோழனும் என்னுடைய பக்தன். அவன் எம்முடைய தரிசனம் வேண்டினான்.
அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாறு வேடத்தில் அவனை வரச் செய்து திருக்கோவிலின் வடக்கு வாயில் வழியின் உட்செல்லச் செய்து வழிபாடு மேற்கொள்ளச் செய்து காஞ்சிக்கு திருப்பி அனுப்பினோம். இறுதியில் வடக்கு வாயில் கதவுக்கு இடப இலச்சினையிட்டு மூடினோம். சோழனின் பக்தியை எடுத்துரைக்கவே இவ்வாறு செய்தோம் என்று கூறினார். இதனை கேட்டதும் குலபூஷண பாண்டியன் விழித்து எழுந்தான். இது சோமசுந்தரரின் திருவிளையாடல் என்று அனைவருக்கும் அறிவித்தான். பின்னர் தனது மகனான ராஜேந்திர பாண்டியனிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு சிவப்பேறு பெற்றான். விடை இலச்சினையிட்ட படலம் கூறும் கருத்து என்னவென்றால், இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் என்பதே இந்த படலத்தின் கருத்தாக அமைந்துள்ளது. இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் என்பதே விடை இலச்சினை இட்ட படலம் கூறும் கருத்தாக அமைந்துள்ளது. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு திருவிளையாடல் புராணத்திலிருந்து சிந்தனை வருகிறது. நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.